திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி 2022 சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில 8 பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல. அதுல இந்த முபின் ஒருத்தன் 8 பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார். உமர் ஃபரூக்க சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்கிட்ட இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது, நம்முடைய ஏரியா, நம்முடைய இலாக்கா. இதனுடைய தலைவராக அந்த 8 பேர் சேர்ந்து உமர் ஃபரூக் அமீர் என்று அறிவிக்கின்றார். அந்த கூட்டத்தில் உமர் ஃபரூக் முடிவு பண்றான் 7 பேர் என்னென்ன வேலை செய்யணும். பிப்ரவரி 7, 2022 தாக்குதல் நடந்தது. அக்டோபர் 23, 2022 இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க. பிஜேபி காரர் ரோட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல. பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கல காட்டுல 8 பேர் திட்டம் போடுறான். அதன் பிறகு உமர் ஃபரூக் இந்த முபீனை கொடுக்கிறான். இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும். மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அதோட சல்பரை கலந்தீங்கன்னா, சார்கோல் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள். அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான். காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாருன்னா, ஒரு சிலிண்டர் வெடிப்பை நீங்க அரசியல் பண்றீங்க. முபீனுடைய 2வது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்.